கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு கதைக்களம் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதியும் கார்த்தியும் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு தான் ரேவதியோட ஃப்ரெண்டு திவ்யாவும் அவங்க வீட்டுக்காரரும் வந்திருக்காங்க. வந்ததும் ரூம் வேணும், எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோன்னு கேக்குறாங்க. சார் என்ன சார் திடீர்னு முன்னையே வந்து இப்போ ரூம் வேணும்னு கேட்குறீங்களே, அவங்க காலி பண்ணறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும் சார். நீங்கள் புக் பண்ணின ரூம்பு இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் கிடைக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார்னு ரிசப்ஷனில் சொல்கிறாங்க. சார் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அது வரைக்கும் நாங்கள் எங்கே தங்குறதுங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ணட்டும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது திவ்யா திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கமாக ரேவதி நிற்கிறாங்க, இந்த பக்கமாக கார்த்தி வராங்க. ரேவதியை பார்த்ததும் ஏய் ரேவதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரேவதி பார்த்தும் பார்க்காம குடுன்னு மாடிக்கு ஓடிடுறாங்க. அவங்க ரூமுக்கு போய் கதவை சாத்தி கொண்டுக்கிறாங்க. கார்த்தி வந்து பார்த்துட்டு என்னங்க அவங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியும் சார், அவ என் ஃப்ரெண்டு ரேவதிங்கிறாங்க. அவ எந்த ரூம்ல இருக்கா உங்களுக்கு தெரியுமா, என்ன அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு திவ்யா கேட்கவும் வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கார்த்தி திவ்யாவையும் அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு போறாங்க. காலிங் பெல் அமுத்துறாங்க. கார்த்தி மட்டும்தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு ரேவதி போய் திறந்து பாக்குறாங்க. அவங்க அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்காரர் இவங்க எல்லாம் நிக்கிறத பார்த்துட்டு ஏ திவ்யா நீ எப்படி வந்த அப்படின்னு அப்பதான் பார்த்த மாதிரி பார்க்காத மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க ரேவதி. நான் ரிசப்ஷன்லயே உன்னை பார்த்துட்டேன்டி, நீ தான் என்னை பார்க்காம ஓடி வந்துட்ட. இதோ இருக்காரு இவர் தாண்டி இந்த ரூமுக்கு என்னை கூட்டிட்டு வந்தாரு, இவர் உனக்கு தெரியுமாங்கிறாங்க. இவர் தான் என்னோட ஹஸ்பண்டுன்னு ரேவதி வேற வழியே இல்லாம கார்த்திகை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ரேவதி நாங்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததுனால ரொம்ப களைப்பா இருக்கு, நாங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகி வந்துடுறோம், நம்ம வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லவும் சரிங்கிறாங்க ரேவதி. ரேவதியோட ஃப்ரெண்டு ஃப்ரெஷ் அப் ஆகி வந்ததும் உடனே சரி வெளியில கிளம்பலாமா, ரொம்ப பசிக்குது போய் சாப்பிட்டு வரலான்னு 4 பேரும் கிளம்பி போறாங்க. ரேவதி இவங்ககிட்ட நிறைய பேசணுண்டிங்கிறாங்க திவ்யா. சரிடி இப்போதைக்கு நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து பேசலாம். சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் கார்த்தி ராஜாங்கிறாங்க. ஓ ராஜாவுக்கு ஏற்ற ராணி, அருமையான ஜோடிங்க சார்ங்கிறாங்க. ஏய் நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜான்னு கேட்கவும் ரேவதி வேற வழியே இல்லாமல் ஆமான்னு சொல்லி தலையசிக்கிறாங்க. சூப்பர் சூப்பர், நீங்கள் 2 பேரும் முத எங்கே சந்திச்சிங்க, என்ன பேசுனீங்க, யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணீங்க, இதெல்லாம் எனக்கு சொல்லி ஆகணும்டி. காலேஜ் படிக்கும்போது எத்தனை கதையாக சொல்லுவேன், இன்னைக்கு நடந்த கதை அத்தனையும் என்கிட்ட நீ சொல்லித்தான் ஆகணுங்கிறாங்க திவ்யா. ஐயோ கடவுளே, திரும்பி திரும்பி இந்த நூடுல்ஸ் மாதிரி சுற்றி வந்து நிற்கிறாளே இங்கேயே, எந்த கதையை சொல்கிறது, என் காதல் கதையை சொல்லுவேனா இல்லை எங்கள் அம்மா பிடிவாதமாக இவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன கதையை சொல்லுவேனா, இப்படி வந்து இவகிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறாங்க ரேவதி. 4 பேரும் ஜாலியாக வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. பசிக்குது சாப்பிட போகலாமான்னு ஒரு ஹோட்டலுக்கு போய் 4 பேர் சாப்பிட்டு திரும்பவும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்னா திவ்யா கேட்குறாங்க. இவரை எனக்கு பிடிச்சு போய் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஓடி போய் கார்த்தி கையை பிடிச்சிக்கிறாங்க ரேவதி. கார்த்திக்கு ஒரே ஆச்சரியம், எலியும் பூனியமா சண்டை போட்டுட்டு இருந்த ரேவதி இப்போ என்னடானா இவங்க முன்னாடி இப்படி வந்து கை கோர்த்துக்கிட்டாலே, என் ஃப்ரெண்டோட முன்னாடி என் மானத்தை காப்பாற்ற தயவு செய்து ஆமான்னு சொல்லி வைங்கிறாங்க ரேவதி. ஆமாம்மா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறாங்க கார்த்தி. அதுவும் ரேவதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க கார்த்தி. ரேவதி கார்த்தி முகத்தை பார்க்குறாங்க. கார்த்தி நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானான்னு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. பரவாயில்ல நடிக்கிற அப்படிங்கிறாங்க. ஏய் பரவாயில்லடி, காலேஜில் நீ எப்படி சபதம் போட்டியோ அந்த சபதத்தை நிறைவேற்றிட்டப்போ அதை வச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையா அமையணும்னு எல்லாம் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி அம்சமா அமைஞ்சிருக்காருடி. நீ விட்ட சவாலில் ஜெயிச்சுட்டே ரேவதி. அவங்க 2 பேரும் முன்னாடி போக பின்னாடி போயிட்டு இருந்த ரேவதி கார்த்தியோட கையை பிடிச்சு உதறாங்க. என்ன எப்பவும் உன் கை கோர்த்துக்கிட்டே வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தியா, ஏதோ திவ்யாவுக்காகத்தான் நான் உன் கையை பிடிச்சேன், இதுவே நீ மெயின் பாயிண்டா வச்சுக்காத சரியா, சில தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காதேன்னு ரேவதி கார்த்திகிட்ட சொல்றாங்க. காலேஜில் படிக்கும்போது எனக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னாலாம் நாங்கள் சொல்லி பேசியிருக்கோம் தெரியுமா, ஆனா இப்போ எனக்கு நீ அமைஞ்சது ஒரு துரதிர்ஷ்டம். அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா சொன்னதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுவும் எங்கள் வீட்டு டிரைவரை கட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சா இவெல்லாம் என்னை எப்படி பேசுவா தெரியுமா. இப்போ நினைச்சாலும் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு, இப்படியெல்லாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுன்னு அவெல்லாம் என்னை கேலியும் கேவலமாக பேசுவாங்க, அதனால தான் நான் இப்படி நடிக்கும்படி ஆகிப்போச்சு. தயவு செய்து அவங்க இருந்து போகிற வரைக்கும் நீயே எனக்கு ஒத்துழைப்பு கொடு, நீ தான் டிரைவர்னு காட்டி கொடுத்துடாதீங்கிறாங்க ரேவதி. சரி ஹோட்டலுக்கு போகலாமா அப்படின்னு திரும்ப ஹோட்டலுக்கு வராங்க. ரிசப்ஷனுக்கு வந்ததும் என்ன சார் பார்ட்டி முடிஞ்சதா, நாங்கள் புக் பண்ணி வச்சிருக்கிற ரூமுக்கு போகலாமான்னு திவ்யா கேட்குறாங்க. தாராளமாக போகலாம், பார்ட்டி முடிஞ்சது மேடம். ரிசப்ஷனில் சாவியை வாங்கிக்கிட்டு திவ்யாவும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு ரூமுக்கு போகிறாங்க. ரேவதியும் கார்த்தியும் இவங்க ரூமுக்கு வராங்க. அப்பாடா எப்படியோ ஒரு தொல்லை வெட்டுதுங்கிறாங்க ரேவதி. ஹலோ இவ்வளவு நேரமா திவ்யாவுக்கு முன்னாடி எனக்கு லவ்வரை நடிச்சல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க ரேவதி. எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுங்கிற ஒரு விவஸ்தையே இல்லாமல் போச்சுங்கிறாங்க கார்த்தி. என்ன முணுமுணுக்கிறேன்னு ரேவதி கேட்கவும் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும் அந்த பயம் இருக்கட்டும். ரேவதி அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ரூம் பாய் வராங்க. வந்ததும் சார் நம்ம ஹோட்டலில் ஒரு பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டிக்கு நீங்கள் கலந்துக்க விருப்பப்பட்டா வரலான்னு நம்ம ஹோட்டல் நிர்வாகம் உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்துருக்காங்கங்கிறாங்க. ஓ அப்படியா,
ரொம்ப சந்தோஷம் வர்றோம் அப்படிங்கிறாங்க கார்த்தி. பார்ட்டியில் ஆட்டம் பாட்டத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரேவதியும் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க. அப்போ நல்லா ஜாலியாக கார்த்தி கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யாவும் கூட அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கதை, கொஞ்ச நேரம் கேம் விளையாடுறாங்க, கொஞ்ச நேரம் சேர் சுத்தாட்டம், அவங்களுக்கு தெரிஞ்ச கதை, பாட்டு, மியூசிக், இப்படி எல்லாமலையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ரேவதி தன்னையும் மறந்து அவங்க கோவத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கார்த்தி கூட ரொம்ப ஜாலியாக விளையாடுறாங்க. திரும்ப ரூமுக்கு வந்ததும் கார்த்தி கூட பழையபடி கோவத்தோட இருக்காங்க. என்ன ரேவதி, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல, இவ்வளவு நேரம் நீ நல்லா தானே இருந்த, இப்போ என்ன வந்துச்சுன்னு கார்த்தி கேட்கவும், நான் எதையுமே மறக்க மாட்டேன், நீ செஞ்சதையும் மறக்க மாட்டேன், அறிமுகமே இல்லாதவங்களோட விளையாடின மாதிரி தான் இப்போ நான் உங்ககிட்ட விளையாடிட்டு இருந்தேன், அதுக்காக நீ ரொம்ப ஓவரா அட்வான்ஸ் ஸ்டேஜ் எடுத்துக்காது, ஒரு கோட்டை தாண்டி நீ அந்த பக்கம் நில்லு, நான் இந்த பக்கம் நிற்கிறேன், நீ எக்காரணத்தை கொண்டு என்கிட்ட நெருங்கிடலான்னு மட்டும் நினைக்காதேன்னு ரேவதி ஒரு கண்ட்ரோல் ரூல்ஸ் போடுறாங்க. ரேவதி, நான் எப்பவுமே என் லிமிட்டை தாண்டினது இல்லைங்கிறாங்க கார்த்தி. அதுதான் நல்லது, உனக்கு நல்லது, எனக்கு நல்லதுங்கிறாங்க ரேவதி. என்னது இப்படி இருக்காது, திருந்தவே மாட்டா போல இருக்குன்னு நினைக்கிறாங்க கார்த்தி. அடுத்த நாள் அந்த ஹோட்டல்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த மீட்டிங்ல கார்த்திக்கு பதிலாக அபிராமி அம்மா வந்து அட்டன் பண்றாங்க. அபிராமியும் அந்த மீட்டிங்ல கார்த்திக் நடத்திட்டு இருக்கிற பிசினஸ பத்தி ரொம்ப உயர்வா பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி இப்போ வர முடியாத சூழ்நிலை காரணத்தினாலதான் இந்த மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணும்படி ஆயிப்போச்சுங்கிறாங்க அபிராமி. மீட்டிங் ஃபங்க்ஷன் இதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு வெளியில் வராங்க. அப்போ கார்த்தியும் அப்போ தான் ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. அப்போ அம்மாவை பார்க்குறாங்க. அபிராமி அம்மாவை பார்த்ததும் கார்த்தி வந்ததும், அம்மா நீங்கள் இங்கே எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க. கார்த்தி, மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக வந்தேன்ப்பா, உன்னை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், நீ மட்டுமா வந்தேன்னு கேட்குறாங்க அபிராமி. இல்லைம்மா, ரேவதி வந்திருக்காங்கிறாங்க. அப்படியா, 2 பேர் தான் வந்திருக்கீங்களா, நான் ரேவதியை பார்க்கலாமாங்கிறாங்க. அம்மா இப்போ வேண்டாம்மா, ரேவதி கோவமாக இருக்கா, நான் யாருங்கிறதே இன்னும் அவளுக்கு தெரியாது, அதனால அவள் முன்னாடி நான் யாரு நீங்கள் யாருங்கிறது அவளுக்கு தெரிய வேண்டாங்கிறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரி தான் ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இதுல ரேவதிக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது. கூடிய சீக்கிரம் மாமா குடும்பத்தையும் பாட்டி குடும்பத்தையும் ஒன்னு சேர்த்து வச்சுட்டு நான் திரும்ப வந்து என்னோட பிசினஸ பாத்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி, நீ ரேவதி கூட சமாதானமாகி பொறுமையாவே வாப்பா, அது வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க அபிராமி. பிசினஸையே கவனிக்க முடியாம போட்டது போட்டபடி இங்க வந்தாச்சு, பல நாள் தங்கியாச்சு, இன்னும் இவ்வளவு நாள் தங்குறது அது சரியா இருக்காது. நான் உடனுக்குடனே நான் சென்னை வந்ததா ரேவதி கிட்ட வெளியூர் போறதா சொல்லிட்டு தான் நான் வரப்போறேங்கிறாங்க கார்த்தி. ஐயோ கார்த்தி, என்ன கார்த்தி, ரேவதியும் சென்னைக்கு கூட்டிட்டு வா, மெதுவா அவகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிடலாம், மெல்ல மெல்லமா நம்ம சமாதானம் பண்ணிக்கலாங்கிறாங்க. அம்மா, பாட்டி ஊர்ல போய் மாமாவை கூட்டிட்டு போய் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரேவதியை நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரேங்கிறாங்க கார்த்தி. அப்பாடா, இப்பதான்ப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரேவதியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் யாரு நீ யாருங்கிறத ரேவதி கிட்ட சொன்னா நிச்சயமா கண்டிப்பா ஏத்துக்குவா. அது வரைக்கும் நீ நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு தெரியாமையே இருக்கட்டும்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு விஐபி வர்றாங்க. வந்ததும், ஹலோ கார்த்தி, என்ன நீங்க இங்க அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. கார்த்தியும் அவங்கள பார்த்து கை கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா வந்த ரேவதி, என்ன இந்த டிரைவர் வெளியில போன ஆள் இவ்வளவு நேரமா காணுமே அப்படின்னு பார்க்கும்போது அந்த பக்கம் திரும்பி பார்க்கறாங்க. அபிராமி அம்மாவும் நிக்கிறாங்க, கார்த்தி நிக்கிறாங்க. ஒரு விஐபி அவங்களுக்கு கை கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்த ரேவதிக்கு ஒரே அதிர்ச்சி. அடே அப்பா, எவ்வளவு பெரிய ஆளு, டிரைவர் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் இப்பதான் அறிமுகமாகறாங்களா இல்ல அறிமுகமானவங்களா, ரொம்ப க்ளோஸா நின்று பேசிட்டு இருக்காங்களேன்னு ரேவதி பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி ரேவதி 2 பேரும் ஏற்காடு வந்துட்டு திரும்பி போனதுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறாங்க கார்த்தி. கும்ப அபிஷேகம் முடிஞ்ச கையோட ரேவதியை திரும்பவும் கார்த்தியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஆரம்பத்துல ரேவதி நான் உன் கூட வரமாட்டேன்னு மறுக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி தான் கொஞ்ச நாள் போய் ராஜா கூட அவங்க வீட்டுல தங்குறது தான் சரின்னு அனுப்பி வைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்தி ரேவதியை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து பார்க்கும்போது அருண், ஆனந்த், அபிராமி, அருணாச்சலம் இவங்க எல்லாரும் இருக்காங்க. வீட்டை பார்த்ததும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வீடா இருக்கு. இதை பார்த்த ரேவதி ஆச்சரியப்படுறாங்க. இதுதான் உன் வீடா, இல்ல இங்கதான் நீ வேலை பார்த்தியான்னு கேக்குறாங்க. ரேவதி எதுவும் பேசாம உள்ளவா, உனக்கே புரியுன்னு கூட்டிட்டு போறாங்க கார்த்தி. டிரைவர், நீ உண்மையை சொல்லாம நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க. ரேவதி, இதுதான் என் வீடு, வான்னு கூட்டிட்டு போறாங்க. ரேவதிக்கு ஒரே ஆச்சரியம், என்ன டிரைவர் சொல்ற, இதுவா உன் வீடு, இவ்வளவு வசதியா இருந்துகிட்டு எங்க வீட்டுல எதுக்காக வந்து டிரைவர் வேலை பார்த்தேன்னு கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு ரேவதி, அதை எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் சொல்ல முடியாது, உன்கிட்ட நான் பொறுமையா சொல்றேன் வாங்குறாங்க. வீட்டுக்குள்ள போனதும் ரேவதி அங்கங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க. இதுதான் உன் வீடா, இவ்வளவு பெரிய வீட்டுலதான் நீ வாழ்ந்தியா? ரேவதி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கும்போது அங்க மேனேஜர் வராங்க. வந்து நிறைய ஃபைல் கொண்டு வந்து கார்த்தி முன்னாடி வைக்கிறாங்க. நீங்க நிறைய ஃபைல் பார்க்காம பெண்டிங்ல இருக்குதுன்னு கொண்டு வந்து வைக்கிறத பார்த்த ரேவதி அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு ஃபைலும் இவர் தான் பார்க்கணுமா? ஆமா மேடம், நிறைய பிசினஸ்க்கு சொந்தக்காரரு இவர் தானே பார்க்கணும். ஷாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். சரி, கல்யாணம் முடிஞ்சதும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, எல்லா ஃபைலையும் கையெழுத்து வாங்கணும், எல்லா ஃபேக்டரிக்கும் எல்லா பிசினஸ் பண்ற இடத்துக்கும் இவர் வர முடியாது இல்லையா, அதனால எல்லா ஃபைலையும் இங்க தூக்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க. இதை கேட்டதுமே ரேவதிக்கு அப்படியே மயக்கம் தட்டுது. இவ்வளவு பெரிய ஆளை நம்ம எவ்வளவு சாதாரணமா எடை போட்டுட்டோம். அப்ப ஏன் இவர் பொய் சொல்லி நம்ம வீட்டுல
வந்து டிரைவரா நடிச்சாரு. அம்மா கூட ரொம்ப ஏழ்மையா இருந்தாங்களே, அவங்கள எங்க நான் பார்க்கணுங்கிறாங்க ரேவதி. அபிராமி அம்மாவா? அவங்க கார்த்தி சார் ஊர்ல இல்லாதனால அவங்க பிசினஸ் எல்லாம் இவங்க தான் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் வெளியில ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்காக போயிருக்காங்க. அநேகமா இன்னைக்கு வந்துருவாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய பெரிய பிசினஸ் நிர்வாகம் பண்ற இவர் ஏன் நம்ம வீட்டுல வந்து ஏழ்மையா நடிக்கணும்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு கார்த்திகிட்டே நேரடியா ரேவதி போய் கேக்குறாங்க. காரணத்தை கார்த்தி சொன்னதும் ரேவதி அப்படியே கூனி குறுகி போய், அப்ப நீங்க எங்க அத்தை பையனான்னு கேக்குறாங்க. ஆமாங்கிறாங்க கார்த்தி. இது தெரியாம நான் உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன். ஆனா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனையாகும் தெரியுமா? ரேவதி, நீயும் நானும் சொன்னா தானே பிரச்சனை பெருசா தெரியும். சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம். ஆனா மாமா பாட்டி வீட்டுக்கு போகணும். பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே மாமா பரிகாரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கோயில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தட்டும். அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் போகலாங்கிறாங்க கார்த்தி. ரேவதி மனசுல அத்தை பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. அத்தை பையனும் மாமன் பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும் தெரிஞ்சது. ரேவதி கார்த்தி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்த்துன்னு சாமுண்டீஸ்வரி முடிவு எடுப்பாங்களா? எல்லாரும் முன்னாடியும் தோத்து போயிட்டோமேன்னு கூனி குறுகி நிப்பாங்களா? எல்லாம் சரியா தான் நடந்திருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு சாமுண்டீஸ்வரி எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பா பாசமா இருப்பாங்களான்னு பார்க்கலாம்.